ஹலோ விஜய். ஹாய் தீபா. நானே வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. Really? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே, நடந்துடுச்சா? தீபா, what do you mean? நீ இல்லாம கல்யாணமா? அதெல்லாம் ஒரு ஃபார்ஸ். ஃபார்ஸா? ஆமா. அந்த கிருஷ்ணா என்ன டீஸ் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு சரியான பாடம் கற்பிச்சிட்டேன். வாழ்க்கை பூரா மறக்க முடியாத பாடம். அப்போ அந்த பொண்ணோட கதி? அவளை பத்தி பேசி ஏன் நம்ம நேரத்தை வீணாக்குறோம்? கம் ஆன். அந்த பொண்ணு பாவம் இல்லையா? பொட்டச்சிக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. ஓ அப்படியா? இந்தாங்க. என்னது? எனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை எம்எஸ்சி முடிச்சிட்டு எம்ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. How do you like it? தீபா, இது அக்கிரமம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க? பொட்டச்சிக்கு அவ்வளவு திமிரு இருக்க கூடாது இல்ல? இது இன்விடேஷன் இல்ல, இன்ஃபர்மேஷன். தயவு செய்து என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. யார தேடுறீங்க? என்ன வேணும்? கிருஷ்ணா இருக்காங்களா? இல்லையே சார். எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்க, எப்போ வருவாங்க தெரியல சார். அப்படியா? கிருஷ்ணா, உனக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நானே பாடம் கத்துக்கிட்டேன். ஜுரம் அதிகமா இருந்தா வேணா பண்ணிருங்க. இப்ப அடிச்ச புயலே என்ன ஒண்ணு செய்யல, இந்த ஃபேன் என்ன செய்ய போகுது? அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி பெரிய குளத்துக்கு போக சொன்னேன். நான் சொன்ன விவரம் ஞாபகம் இருக்குல்ல? உன்னை சந்திக்கிறதுக்கு மதுரை ஜங்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்தாச்சு. இங்க பாரு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. வேலைக்கு மாத்திரை சாப்பிடு. பெரிய குளம் போனதை எனக்கு லெட்டர் போடு. நான் வரேன். உங்களுக்கு சிரமமா இருந்தா லைட் அணைச்சுட்டுமா? எனக்கு ஒண்ணு சிரமம் இல்லைங்க. அர்ச்சனாவோட தொடக்கத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கீழே வைக்கவே முடியல. இவ்வளவு அழகா ஒரு பொண்ணோட லைஃப் டீல் பண்றதுல அர்ச்சனா மாதிரி ரைட்டரை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க படிங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.